நீட் ஜேஇ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டடீஸ்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் அதெல்லாம். அது வந்து அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கான பர்சியூ பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்ஸ் அதெல்லாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து சிஎஸ்சி, யூபிஎஸ்சி, சிஎஸ்சின்னு சொல்லுவோம். அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். நமக்கு தெரிஞ்சது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தான். ஆனால் அதில் ஒரு 23, 24 இது சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸை நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி. டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியும். டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதுக்கு எலிஜிபிலிட்டி அது மாதிரிலாம் என்ன மாதிரி கேட்டகரிஸ்? இப்போ குரூப் 4ஓட எலிஜிபிலிட்டி வந்து 10th முடிச்சிருந்தா போதும். ஓகே. குரூப் 2, குரூப் 1னா வந்து நீங்கள் மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி அண்ட் பேஷன் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அண்ட் டைரக்ஷன் வந்துன்னா யூபிஎஸ்சி இட்ஸ் நாட் எ டஃப். ஸோ எப்பவுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஆஸ்பிரன்ஸ் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அந்த போர்டு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது? ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி மேம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திக்கிறதுல. இப்போ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வர்றவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே புரியாது. ஈவன் தெரிஞ்சவங்களுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நம்ம என்ன எக்ஸாம் எழுதுறது, எதெல்லாம் போனால் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 எக்ஸாம் முடித்த உடனே நமக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் பண்ணுறது நீட் எழுதணும், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து பெரிய ஆம்பிஷன் வச்சுட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும், கவர்மெண்ட்டில் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும், இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க மேம். இதை பற்றியெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் மேம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் ப்ராடாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீட், ஜேஇ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டடீஸ்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் அதெல்லாம். அது வந்து அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கான பர்சியூ பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்லையே வந்து 9th, 10th இப்போல்லாம் அதெல்லாம் வெரி ஆகிட்டே இருக்குது, அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே நீங்கள் இன்னொரு ஒரு வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறதுக்காக நம்ம ஆஸ்பயர் பண்ணி படிக்கிற எக்ஸாம்ஸை வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்கிற இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போகலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்கள் ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஒன்று ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது. இப்போ கேட்டு, ஓகே, நீட் இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்காக நீங்கள் எழுதுகிற காம்படிட்டிவ் எக்ஸாம். இதே வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எழுதுறது வந்து இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அது ஒரு கேட்டகரி. ஸோ இது நிறைய கேட்டகரி இருந்தாலும் ப்ராட் கேட்டகரி இதுதான். ஸோ இதையும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் சொல்கிறோம், இதையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் சொல்கிறோம். இது ஹையர் ஸ்டடீஸ்க்கு, இது வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக போகிறதுக்கான, ஆஃபீஸராக போகிறதுக்கான எக்ஸாம் அப்படின்றது நம்ம ஒரு லேமன் டேர்மில் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில எக்ஸாம்ஸ் இருக்குல்ல மேம், அது என்னென்ன மாதிரி கேட்டகரிஸில் இருக்கும், என்னென்ன ஜாப்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் மேம்? ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போனால், கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும், அப்போ நான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் 2 கிளாஸிஃபை பண்ணி 2 கிளாஸிஃபிகேஷன். ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் நிறைய இருக்குது. ஆனால் நான் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு முக்கியமான எக்ஸாம்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்போ இந்த யூனியன் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துறதுல டாப் லெவல் எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், யூபிஎஸ்சி. இப்போ இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற போர்ட்ஸ். ஓகே. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற போர்டு. அவங்க வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு சில கேட்டகரிஸ் ஆஃப் ஹையர் லெவல் அஃபிஷியல்ஸ், பியூரோக்ராட்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கர்ஸ், கவர்மெண்ட்டோட மெயின் டெசிஷன் எடுக்கிற இந்த கேடரில் இந்த சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து ரெக்ரூட் பண்ணுறது அவங்க ஒரு போர்டு. யூபிஎஸ்சின்றது ஒரு எக்ஸாம் செலெக்ஷன் போர்டுன்னு வச்சுக்கோங்க, யூபிஎஸ்சி. அடுத்தது வந்து மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூனியன் கவர்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற போர்டு. இவங்கெல்லாம் போர்டு. யூபிஎஸ்சின்றது ஒரு போர்டு, எஸ்எஸ்சின்றது ஒரு செலெக்ஷன் போர்டு, அண்ட் ஆர்ஆர்பின்றது ஒரு செலெக்ஷன் போர்டு. இது ஒரு 3 கேட்டகரி. ஐபிபிஎஸ் வந்து பேங்கிங், அவங்க டிஃப்ரெண்ட் போர்டு. ஓகே. ஸோ ஐபிபிஎஸ் பேங்கிங் செக்டர்ஸ்க்கு மட்டும் எடுப்பாங்க. பேங்கிங் செக்டர்ஸ்க்கு எடுக்கிறது ஐபிபிஎஸ். இப்போ எஸ்பிஐன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் இவங்க எல்லாமே ஒரு போர்டு, இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்தந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் மாதிரி அதை ஃபில்டர் பண்ணி அந்தந்த இதுக்கு கொடுப்பாங்க. ஆமா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குற பாடி தான் இவங்க எல்லாமே. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி. ஸோ யூபிஎஸ்சினா எல்லாருக்குமே தெரியும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்றவங்க. ஸோ அதுலேயே சில வேரியேஷன்ஸ்லாம் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இப்போ நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவீங்க. சிஎஸ்சி அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்.
ஸோ அப்போ யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா நான் என்ன மாதிரி ஜாப்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி. அவங்க அதே மாதிரி ஐஎஃப்ஓஎஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு தனியாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங்க்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ப்ராடாக தெரிஞ்சது வந்து சிஏபிஎஃப்னு கூட இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு 5 சர்வீசஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் ஃபார் வேரியஸ் சர்வீசஸ். ஸோ இப்போ நீங்கள் சிஎஸ்சினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து சிஎஸ்சி, யூபிஎஸ்சி, சிஎஸ்சின்னு சொல்லுவோம், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். நமக்கு தெரிஞ்சது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தான். ஆனால் அதில் ஒரு 23-24 இது சர்வீசஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐஆர்எஸ் இருக்குது, அப்புறம் டிஃபென்ஸ் இருக்குது, போஸ்டல் இருக்குது, போஸ்டல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, கார்பரேட் லா அதெல்லாம் இருக்குது, ஆடிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. எல்லா சர்வீசஸுமே பெஸ்ட்டு சர்வீசஸ் தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது மூணு மட்டும். ஸோ அது போகிறதுக்கு முன்னால் மேம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சொல்லுவாங்க. அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இருக்குது. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் மேம். இப்போது ஸ்டேட் கேட்டகரிக்கு வருவோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸை நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நிறைய பெருசாக சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி. டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியும். டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சின்றது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதில் மெயினான கேட்டகரி. டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்திங்கன்னா மெயின் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ இந்த குரூப் 1ல டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரி, அப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜிஎஸ்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அடுத்த லெவல் ஆஃபீஸர்ஸ், மிடில் லெவல்ல ஹையர் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்றது தான் வந்து குரூப் 1. ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு மிடில் லெவல் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி கேடர்ல இருக்கிறவங்களை செலக்ட் பண்றது குரூப் 2. அடுத்து கிராஸ் ரூட் லெவல்ல இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுறது, அஃபிஷியல்ஸை செலக்ட் பண்ணுறது குரூப் 4. அப்போ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்தீங்கன்னா முக்கியமான 3 எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இதுக்கு எலிஜிபிலிட்டி அது மாதிரிலாம் என்ன மாதிரி கேட்டகரிஸ் மேம்? இப்போது குரூப் 4ஓட எலிஜிபிலிட்டி வந்து 10th முடிச்சிருந்தா போதும். குரூப் 2, குரூப் 1னா வந்து நீங்கள் மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், இன்ஜினியரிங், ஈவன் பிஹெச்டி முடிச்சவங்க கூட எழுதுறாங்க. ஸோ அதனால குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் எலிஜிபிலிட்டி வந்து டிகிரி. குரூப் 4க்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து மினிமம் 10th. ஓகேங்களா? இதில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் சிலபஸாக தான் இருக்கும். ஐ மீன் அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணுறது எல்லாம் காமன். ஆனால் குரூப் 4ல வந்து நீங்கள் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான். குரூப் 4ல நீங்கள் எதுவும் எழுத போகிறது இல்லை, அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபேக்ட்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன் இது மாதிரி இதுதான் வந்து குரூப் 4ல உங்களுக்கு அந்த புரிதலோட இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதே நீங்கள் அடுத்த குரூப் 2 போனீங்கன்னா அதில் 2 இருக்குது, குரூப் 2, குரூப் 2A. ஸோ அதில் ஒன்று இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ அதில் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதுவும் திருப்பி நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் தான் எழுதுவீங்க, டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஆனால் அதில் நீங்கள் உங்களுக்கு கேட்குற கேள்விகள் வந்து ஆழ்ந்த புரிதல் இருந்தால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 2ல வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக வந்து ஒரு பேப்பர் எழுதுவீங்க. மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ்லாம் இருக்கும். அடுத்து குரூப் 1 அப்படின்னு வந்தீங்கன்னா அதுலேயும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அப்ஜெக்டிவ் தான் இருக்கும். மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது நீங்கள் எழுதணும். அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப்டாக எவ்வளோ வேர்ட்ஸ் சொல்கிறாங்களோ அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ குரூப் 4 படிக்கிறவங்களால ஈஸியாக அந்த ஒரு கிராக் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா அடுத்து குரூப் 2, குரூப் 1 அப்படின்றது அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஓஷன்னே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் ஒரு ஆசையில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் உள்ளே போகும் தான் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா லைஃபே வந்து அதுக்கு ஃபுல்லாக அது பண்ணி அவ்வளோ மெனக்கெட்டு அதை படித்து தான் நிறைய பேர் வந்து அதை பாஸ் பண்ணாங்க. இதில் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் மேம் இருக்கும்? இப்போ சப்போஸ் புதுசாக உள்ளவங்க நானும் அதை ட்ரை பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், அல்லது இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் எனக்கு திறமை இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, இது வந்து 3 கட்டமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், அடுத்து வந்து மெயின்ஸ், அடுத்து வந்து இன்டர்வியூ. ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாமே அப்ஜெக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் நீட், ஜேஇ எக்ஸாம் எப்படி நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்போ அதே மாதிரி தான் ப்ரிலிம்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்ஜெக்டிவ். ஸோ அதில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் வந்து
பொதுவாக நீங்கள் 10th வரைக்கும் இருக்க சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா நாலேஜபிளாக இருந்தாலே வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து சொன்னாலும், ஆனால் அதில் ஆழ்ந்த புரிதல், அதில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்களால் இந்த எல்லா எக்ஸாம்ஸ் மெயின்ஸையும் கூட ஈஸியாக கிளியர் பண்ணலாம். பட் அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த ஜிஎஸ்ன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ். அதில் வந்து ஒரு 8 மெயின் சப்ஜெக்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சொசைட்டி பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இது மாதிரி இதில் ஒரு இதுதான் வந்து ஒரு பேப்பர். அடுத்தது வந்து சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்குது. இது வந்து ஆப்டிடியூட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ ப்ரிலிம்ஸில் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேப்பர் தான் மெயின் ஃபோக்கஸ். இதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரீங்க அப்படின்னா மெயின்ஸில் வந்து ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்கும், ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று எழுதணும். ஸோ இங்கிலீஷு, லாங்குவேஜு, அதுக்கப்புறம் எஸ்ஏ, அடுத்து வந்து GS1, GS2, GS3, GS4னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் வைஸ் அது ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கும். அடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் நீங்கள் செலக்ட் பண்ணி அது ஒரு 2 பேப்பர் எழுதுவீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்க படிக்க வந்து ஒரு ஈஸி ப்ராசஸாக தான் இருக்கும். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி. இதில் என்ன ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ கடந்து வந்து ப்ரிலிம்ஸை முடிச்சு மெயின்ஸை முடிச்சு நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ஏதோ ஒரு சின்ன இதில் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த எக்ஸாம் டஃப்ன்ற ஒரு இது தெரிஞ்சாலும், பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி அண்ட் பேஷன் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அண்ட் டைரக்ஷன் வந்ததுன்னா யூபிஎஸ்சி இட்ஸ் நாட் அ டஃப். ஓகே. இப்போ வந்து மேம், இப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம +1 +2 படிக்கிறோம்னா அதுவே டஃப்பாக தான் இருக்கும் அந்த டைமிங்கு. ஆனால் ஒரு 2 இயர்ஸ் அதுக்காக நம்ம படித்து அதை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நீட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பசங்களாம் ரொம்ப சாதாரணமாக அதை பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறவங்களால இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மட்டும் ஏன் இன்னும் நிறைய பேரால அது சாதிக்க முடியாததாகவே இருக்குது? அதுக்கு காரணம் என்னமா? அதுக்கு காரணம் வந்து எக்ஸ்போஷர். ஸோ நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரியல் டைமோட கனெக்ட் பண்ணி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த ப்ராசஸ் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கான வழிகாட்டுதல் இருந்ததுன்னா, இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நீட் படிக்கணும் அப்படின்னா நீ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ இந்த சப்ஜெக்ட்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதே ஜேஇ படிக்கணும்னா எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த புரிதல், அந்த எக்ஸ்போஷர் அண்ட் அந்த சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன சொல்லி பசங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்த கியூரியாசிட்டி அது அவங்களுக்கு டெவலப் ஆகிடுது. இதே வந்து இந்த யூபிஎஸ்சியோட எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் யூபிஎஸ்சி படிக்கிறதுன்றது. நீங்கள் நீட்டு, ஜேஇ எல்லாம் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் ரொம்ப டெப்த்தாக படிப்பீங்க. அதனால ஈஸியாக அது பண்ணிடலாம்னு தோணும். ஈஸியாக படிப்போம்னு தோணும். ஆனால் நீங்கள் அதில் ரொம்ப டெப்த்தாக போகணும். ஓகே. ஆனால் இந்த யூபிஎஸ்சின்றது ஜென்ரலிஸ்ட் கான்செப்ட். உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு புரிதல், ரொம்ப ஆழமா போகணுன்றது இல்லை. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு டெப்த் இருந்தா போதும். ஆனா அது எல்லாத்தையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி யோசிக்க தெரியும். இப்போ யூபிஎஸ்சி உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது? நீங்க ஒரு டெசிஷன் மேக்கர். ஓகேங்களா? நீங்க போடுற ஒரு கையெழுத்து நிறைய பேரோட தலையெழுத்தை மாத்துற விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எல்லா விஷயமும் வந்து ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும், லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். நாட்டில் என்ன நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம பிளாக் லெவலில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன நடக்குது, அப்புறம் ஸ்டேட் லெவலில் என்ன நடக்குது, நேஷனல் லெவலில் என்ன நடக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படும். ஓகே. ஸோ அப்போ அது ஜியோபாலிட்டிக்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கணும். ஸோ உங்களுக்கு கனெக்டிங் த டாட்ஸ், உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாம் தான் யூபிஎஸ்சி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதே தவிர எவ்வளோ தூரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஃபேக்டை எவ்வளோ சொல்கிறீங்கன்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அது ஒரு சில இதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர யூபிஎஸ்சி உங்ககிட்ட எதிர்பார்க்குறது இதுதான். ஸோ எப்போவுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஆஸ்பிரன்ஸ் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டியூன், அந்த போர்டு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது? ஓகே. இப்போ இதே நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் போங்களேன், அது டிசிப்ளினரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது? ஒரு ஃபிசிக் இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ போலீஸ் ஃபோர்ஸ்னா மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? அப்போ அந்த லிட்டிகேஷன், லா அண்ட் ஆர்டர்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த போர்டு என்ன எதிர்பார்க்குறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிலபஸை படிக்கும்போது உங்களால் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக ப்ரிப்பேர் ஆக முடியும். இதுதான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஒரு கட்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஓகே. இப்போ நீங்கள் வந்து மேம் நிறைய பேர் கூட இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கீங்க, உங்கள் டீமில் இருந்து நிறைய பேர் சக்ஸஸாக போனவங்களையும் பார்த்துருக்கீங்க. அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்லணும்னா என்ன மேம் சொல்லுவீங்க? இது ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபார்முலால சக்ஸஸ் வருமா? இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகுறது இன்னொருத்தர் கிளிக் ஆகாம இருக்கலாம், இன்னொருத்தர் கிளிக் ஆகுறது நமக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படின்றது நாம தான் புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த ஒருத்தரோட அந்த இதுவும் நீங்க பார்க்கும்போது ஓகே இது கரெக்டா இருக்கும் எனக்கு, ஆனா இது இன்னொன்று வந்து இது எனக்கு சரியா வராது, அப்போ இன்னொருத்தர் சொல்றது அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பார்த்து புரிஞ்சு படிச்சு அந்த எக்ஸாம் போர்டோட இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் உங்களுக்கும் இருக்க கனெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே. ஸோ அதை பார்க்கும்போது அதை படிக்கும்போது அது போர்டு என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நான் எங்கே இருக்கேன்ற அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே. ஸோ இது ஒரு ஒன் ஃபார்முலா அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்களே ஒரு நல்லா செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி நம்ம கிட்ட என்னென்ன வேணுங்கிறத அவங்களா ப்ரிப்பேர் பண்ணாதான் முடியும். இப்போ வந்து மேம் இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே வந்து இதெல்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கன்னா ஒன்ஸ் இது வந்து கிளியர் பண்ணி அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தா அவங்க ஒரு கம்பீரமா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்துருது. அந்த கமாண்டிங் பவரா இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே என்டையர்லி சேஞ்ச் ஆகி வர்றாங்க. அது எப்படி மேம், அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க? முதல்ல நீங்க இதை வந்து ஒரு ஃப்ரம் த ஸ்கிராச் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரண்டோடையும் ட்ராவல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணி நான் சிவில் சர்வீஸ் ஐ மீன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ஆஸ்பிரண்ட்ஸை சொல்றேன், அந்த ஆஸ்பிரண்ட்ஸோட ட்ராவல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. அவங்க எக்ஸாம் எழுதி ஃபைனல் எக்ஸாம் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அவங்களோட கிளியர் பண்ணவங்களோடய நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவங்க வந்து 1 இயர் ஃபேஸ் 1 இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து லபாஸ்னா LBSNAன்னு சொல்லுவாங்க, முசோரியில் அவங்க அந்த ட்ரைனிங் போவாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களோட பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும் போதே அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன்லேயே அவங்க ஓரளவு கண்டிஷன் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட அந்த புரிதல், அந்த எக்ஸிகியூட்டிவ் லுக், அந்த வே ஆஃப் அப்ரோச், இது எல்லாமே அந்த ஆஸ்பிரண்ட் கிட்ட நீங்க சாதாரண ஆஸ்பிரண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்களேன். அவங்க இந்த எக்ஸாமும் வந்து கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்டா இருப்பாங்க. நீங்க அந்த ஆஸ்பிரண்ட் கிட்ட பேசி பாருங்களேன், அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்த வாங்குறதும் நீங்க நார்மல் பர்சனோட வியூ வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படிப்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ரெசிலியன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த தோல்வியுமே பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் பயங்கரமா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா கண்டிஷன் ஆயிடுவாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா, சீரியஸ் ஆஸ்பிரண்ட் நான் சொல்றது, அப்பவே அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்பவே அவங்க கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவங்க கிளியர் பண்றாங்க, கிளியர் பண்ணல, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதையும் தாண்டி இப்போ ஃபைனல் டெல்லியில போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஒரு ஜோஷ்ல இருப்பாங்க. ஓகே, நான் வந்து ஐஏஎஸ் ஆயிட்டேன், ஐபிஎஸ் ஆயிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ஜோஷ் இருக்கும். அந்த ஒரு இதோட ப்ரைட் இருக்கும் அவங்க கிட்ட, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த ஒரு இதோட போவாங்க. போயிட்டு அவங்க லபாஸ்னால இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா, அவங்க the way of talking அதுவே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அவங்க அந்த ஒரு பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆமா, அந்த ஒரு ஆஃபீஸர் லுக் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க பேசுறது நடக்கிறதே பாத்தீங்கன்னா கம்பீரமா நடப்பாங்க. அவங்க புக்கு இப்படி தூக்கிட்டு வரதே வச்சு பாத்துக்கோங்க. முன்னாடி வரும்போது எப்படி ஒரு மாதிரி நார்மலா பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடும், பாடி லாங்குவேஜே மாறிடும். அப்படியே அவங்கள நீங்க சொல்லவே வேண்டாம், அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வரவங்கள பார்த்தாலே நீங்க அவங்க வந்து ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன மேம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்? அவங்க உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்க பப்ளிக்கோட எப்படி டீல் பண்ணணும், நீங்க எப்படி வந்து உங்களை வந்து பப்ளிக் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா அவங்க தான் வந்து ஹையர் லெவல்ல இருந்து லாஸ்ட் லெவல் கிராஸ் ரூட் லெவல்ல இருக்க மீட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரையும் எப்படி நீங்க க்ரீட் பண்ணணும், எப்படி அவங்களோட குறைகளை தேக்கணும், யார் யார்கிட்ட எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ உங்களை ஒரு ஹோலிஸ்டிக்கா வந்து உங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அதில் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கும். லைக் ஹார்ஸ் ரைடிங், நீங்கள் வந்து ஒரு நிறைய ட்ரைபல் வில்லேஜில் போயிருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர் போய் மீட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டோட கப் ஆஃப் காஃபி மாதிரி அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா தரப்பு மக்களையும் அந்த மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்களோட நாலேஜ் இதெல்லாம் உங்களுக்குள்ள வர 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 லபாஸ்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா அவங்களோட அவங்க ஆஃபீஸர், அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு இது. அந்த 1 இயர் ட்ரைனிங்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா, ஹார்ஸ் ரைடிங் இருக்கும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னா கன் ஷூட்டிங் இருக்கும், எல்லா வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ்
ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் அந்த கன் ஐஏஎஸ் ஷூட்டிங்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கும் எல்லாருக்குமே அவங்களுக்கும் இப்போ ஐஏஎஸ் முடிச்சு வரவங்களுக்கும் கன் ஷூட்டிங் எல்லாம் தெரியும். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, அந்த வாட்டர் ராஃப்டிங் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அவங்கள வந்து ஒரு மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டியாக மாற்றிடுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு ஐஏஎஸ் படிக்கணும் அந்த ஒரு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். மெயின் எக்ஸாம் முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதே வந்து பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூ எப்படி மேம் நடக்கும்? அது அந்த போர்டு என்ன எதிர்பார்ப்பாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து மென்டாஸ் கிட்ட பேசின அந்த அனுபவத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ போர்டு என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே நீங்கள் ஹைலி இன்டெலெக்சுவல், உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுன்றது ப்ரூவ் ஆகிடும். ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த டைம் வந்து நீங்கள் ரியல் டைம் சுச்சுவேஷனை அஸ் அ டெசிஷன் மேக்கராக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த புரிதல் எப்படி இருக்குது. ஒரு கொஷினும் வந்து இவங்க கேட்குறதே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் கேட்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கொடுத்து இதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேட்கலாம். இல்லை ரொம்ப ஒரு பேசிக்கான கொஷினை சொல்லி, இல்லை உங்களோட ஸ்டேட்லேயோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பேசிக்கான கொஷின் கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த கரண்ட்டாக சுச்சுவேஷனை எப்படி உங்களால் ஹேண்டில் பண்றது, எஃபெக்டிவா எப்படி ஹேண்டில் பண்றது, எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங், ஓகே, எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங் கிடையாது. உங்ககிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா எஃபெக்டிவா அந்த கொஸ்டினை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து அந்த போர்டு வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷுவலாக நீங்கள் யாருன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படி மேம் அந்த ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி அங்கே வந்து அவங்களுக்கு ஒர்க் இது பண்ணுவாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து முடித்த உடனே ஒரு ஃபவுண்டேஷன் காமனாக வந்து லபாஸ்னால போயிட்டு முடிச்சுட்டு ஓகே ஒரு 1 இயருக்கு 1000 பீப்புள் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஃபார் வேரியஸ் சர்வீசஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட் கேட்டகரின்னு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 15 பேர், அடுத்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு கேடருக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துருவாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லையுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு இருக்கும். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இங்கே ஸ்டேட்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. நியர்லி ஒரு 45 days அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் அங்கே வந்து அட்டன் பண்ணது நேஷ்னல் லெவலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. இங்கே நீங்கள் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக அட்டாச் ஆகும்போது இந்த ஸ்டேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த ஸ்டேட்டோட நேச்சர் என்ன, இந்த ஸ்டேட்டில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. குறிப்பாக வந்து இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கவங்க இங்கே வந்து அட்டாச் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து அவங்க கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தமிழ் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு ஓவராலாக சொசைட்டி எப்படி இருக்கும், என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அவங்க வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க. பட் அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்போஷர் இங்கே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன. ஓகே, ஸோ அப்போ அதோட கமிஷனர் அதோட செக்ரட்டரி வந்து அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் மெயின் கீ டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க ஹையர் போஸ்ட்டில் இருக்க செக்ரட்டரிஸ் இவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அண்ட் தமிழ் லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் ட்ரைனிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க 1 year வந்து இங்கே 45 days முடிச்ச உடனே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே 45 days முடிச்சுட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அட்டாச் ஆகிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அங்கே போனோடனே அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி அந்த டிஸ்ட்ரிக்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட கலெக்டரோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது, எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க, பொதுமக்கள் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. திங்கட்கிழமையானாலே மக்கள் குறை தீர்ப்பு இருக்கும். அந்த அவங்க கேட்கும்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வேரியஸ் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டோட இருப்பாங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெய்லி என்ன பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ரியல் டைமாக இதெல்லாம் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் இப்போ சொன்னீங்களா மேம் கேடர்லாம் சொன்னீங்க. இப்போ தமிழ்நாடு கேடரில் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது எப்படி மேம் மார்க்கோட அந்த ரேங்கிங் அடிப்படையில் வருமா? இப்போ அசாமில் முடிச்சவங்க வந்து ஒருவேளை தமிழ்நாட்டு கேடருக்கு வர வாய்ப்புகள் இருக்கா? அது அந்த டேஃப்னு சொல்லுவாங்க, அதுலேயே வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து எந்த இதுக்கு போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றது பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய அகாடமியில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னா ஒரு அகாடமியை சூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதை பார்த்து மேம் சூஸ் பண்ணலாம்?
அவங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, இல்லை இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நல்ல அகாடமி நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதை பார்த்து? there is no prescribed definition for good academy. ஓகே, இப்போ எல்லாருமே வெளியில இருந்து பர்செப்ஷன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அப்போ நிறைய பேர் கிளியர் பண்ணாங்கன்னா அது நல்ல அகாடமியா, இது ஒரு பேராமீட்டராக செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த அகாடமியை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறோம். நம்ம இதுதான் நம்ம நினைக்கிறோம், நம்புகிறோம். பட் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு சிலரோட வே ஆஃப் அப்ரோச் அண்ட் மென்டர்ஷிப் அண்ட் அவங்க டிசைன் பண்ணுற கரிக்குலம் செட் ஆகும். ஸோ இந்த அகாடமி தான் பெஸ்ட்டு, அந்த அகாடமி தான் பெஸ்ட் அப்படின்றதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு செலக்ட் விச் வில் சூட் ஃபார் தெம். அவங்களுக்கு எது சூட் ஆகுது, அவங்களோட எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு எது. ஒரு ஃப்ரெண்டை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? அது மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட் செலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு இல்லை ஒரு டீச்சரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் கலந்த காம்பினேஷனாக இருக்கணும். ஃபுல் ஃப்ரெண்டாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல் டீச்சராகவும் ஒரு அகாடமி இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட அந்த ஜேர்னியில் அவங்கள எந்தெந்த இடத்துலலாம் அவங்க வந்து ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுதோ இல்லை கைடன்ஸ் தேவைப்படுதோ, அல்டிமேட்டாக படிக்க போகிறது வந்து ஆஸ்பிரன்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் 60% எஃபர்ட் வந்து அவங்க தான் போட போகிறாங்க. ஆனால் அந்த 40% அந்த மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் அண்ட் அந்த டைரக்ஷன் காமிக்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. சூப்பர். ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்துருக்கணுன்ற அவசியம் இல்லை, ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, எப்பவுமே படிச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, 15 மணி நேரம் படிக்கணுன்ற அவசியம்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னா கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், பிளான் பண்ணி கரெக்டாக படிக்கணும், கரெக்டான டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணணும், நல்ல மென்டாரை செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன் இருந்தாலே போதும். ரீட், ரிவைஸ், ரிப்பீட், இதுதான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்கான தாரக மந்திரம்னு சொல்லலாம். தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.